டிசம்பர் மாதம் சனிக்கிழமை எஸ்ஐயா 30வது அதிகாரம் 19 - 26 உள்ள இறைவசனங்கள். அது மிகச் சிறப்பாக 20வது வசனம். உங்கள் போதகர் உங்களுடைய துன்பம் என்னும் அப்பத்தை கொடுத்தாலும் வேதனை என்னும் தண்ணீரை கொடுத்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணாலே காண்பீர்கள். You can see your God. யோபு அதுதானே சொன்னான். யோபு 19:25. என் மீட்பரை கண்ணால் காண்பி, அது அந்நிய கண்களால் சொந்த கண்களால் காண்பி. அதே போல இன்றைக்கு நாம் அவரை நோக்குங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலை குனியவே மாட்டீர்கள். ஆகவே துன்பம் என்னும் அப்பத்தை நமக்கு கொடுத்தாலும் வேதனை என்னும் தண்ணீரை கொடுத்தாலும் அவர் தன்னை மறைத்துக் கொள்ள, துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் நம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். நாம் கண்ணாலே காண. You can see with your own eyes. Wide open your mouth. நீ இதயத்தை திறக்கும் போது அவர்களை காணலாம். நீங்கள் வடப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றால் இதுதான் வழி, செல்லுங்கள் என்று உங்கள் செவிகளில் வைத்து. காண்பது மட்டுமல்ல, கேட்பது. நீங்கள் காண்பது மட்டுமல்ல, நீங்கள் கேட்பது ரொம்ப முக்கியம். காண்பது ஒரு அவையினால் நாம் அதை பார்க்கிறோம். கேட்கும் போது அதை நாம் நிறைவு செய்யும். அது உள்ளத்தில் வைக்கும் போது அது முழுமையடையும். வார்த்தையை கேட்கவும் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதை உணர்ந்து உள்ளத்தில் உறுத்தி சிந்தித்து கொண்டிருக்கும் போது அந்த உள்ளத்தின் ஆழத்திலே தேவனுடைய பிரசனத்தை நாம் இருப்போம். அவர் நமக்கு போதகராக நமக்கு முன்னும் பின்னும் இருந்து நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவிசாய்ப்பார். செவிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவர், நாங்கள் உண்மை காண முடியும். எப்பொழுதும் மீட்பனாய்களுக்கு முன்னால் இருக்கிறேன். எங்களை முன்னே செல்கிறேன். இதுதான் வழி என்று எங்களை காட்டுகிறேன். முன்னும் பின்னும் இருந்து எப்பக்கம் விலகி சென்றாலும் உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை ஆட்கொள்கிறேன். தொடர்ந்து எங்களை காக்கவும் பரிசுத்தமாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.